ஸோ அதிமுகவோட தரப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியன் அவர்கள் தான் அந்த சாருன்னு சொல்ல வர்றீங்களா? இல்லை, அதை நாங்கள் வந்து எப்படின்னா இன்னைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, ஸ்பெஷல் டீம் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இவர் தான் அப்படின்லாம் வந்து நாங்கள் யாரையும் நேரடியாக குற்றம் சாட்ட விரும்பலை. குற்றம் சாட்டுவது அந்த வழக்கை திசை திருப்புவதற்கு வழிவகுக்கும். அதையும் நாங்கள் பண்ண விரும்பலை. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறம் அருண் அவர்கள் அந்த போஸ்கோ கமிட்டி மூலமாக வந்து இது கொடுத்துச்சு, அது மூலியமாக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அன்னைக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர் வேற மாதிரி சொன்னார். அப்போது இவர்களுடைய இந்த மாறாட்டம் இருக்கு இல்லையா, பேச்சு மாறாட்டம், ஆள் மாறாட்டம், அப்புறம் வந்து ஞானசேகரன் ஃபஸ்ட்டு வந்து துரைமுருகன் அவரை என் கட்சிக்காரர் இல்லை அப்படின்ட்டு போனாரா இல்லையா? அப்புறம் முந்தானேத்து என்ன சொல்கிறார் முதல்வர், திமுக அனுதாபிங்கிறாரு. இப்போ இன்னமும் ரொம்ப நோண்டி போய் அதை வந்து அவர் உறுப்பினர் தான் அப்படிங்கிறத எப்படியாவது எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தினம் அந்த ஞானசேகரனை பற்றின வீடியோஸ் வெளியே வந்துட்டே இருக்குது. அவர் வந்து தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு வந்து ஓட்டு சேகரிக்க போன வீடியோக்கள்லாம் இன்றைக்கி நேற்று வெளியே வந்துருச்சு. அப்படிங்கும்போது எல்லா இடங்களும் அவர் நீக்கமரம் இருக்கார் சார். எல்லா இடத்துலையும் இவங்க எலெக்ஷன் கேம்பெயின்னா இருக்கிறாரு, இவங்க எங்கேயாவது வந்து அன்னதானம் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிறாரு, இல்லை வேறு எதுவும் மீட்டிங் நடத்தினா அங்கே இருக்கிறாரு, அவர் இருக்காரு. இல்லைன்னா அவர் இருக்கிற இடத்துல இவங்க ஆட்கள் இருக்காங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கேள்விகளை, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விகளை கொடுக்குது. நீங்கள் வந்து ஏன் வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற துடிக்கிறீங்க? அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த ஞானசேகரன் விஷயத்தை பொறுத்தளவு ஞானசேகரன் இதை வந்து பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும், சரிங்களா? ஏன்னா அவங்க ஆட்சி வந்த உடனே இனிமேல் நம்ம ஆட்சி தானே, நம்மளை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் அவர் ஊரை சுற்றி வழிப்பறியில் ஈடுபட்டிருக்கார். பிரமாண்டமான பங்களா கட்டியிருக்காரு. இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற எல்லா வேலைகளையுமே அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. இதெல்லாம் தான் பர்ஃபெக்டாக செய்வாங்க.